என்ன மருமகளே, எங்கேயும் போகாம இன்னைக்கு இங்கேயே படுத்துட்டு இருக்க? அட அத்தை, என்னைக்கும் ஊர் சுற்றிட்டு தான் இருப்பேன். இன்னைக்கு போகலான்னு தான் பார்த்தேன். சரி, நீங்கள் வேற வீட்டில் தனியாக இருப்பீங்களே, எப்படியும் உங்களை விட்டு போகிறதுன்னு தான் படுத்துக்கிட்டேன். என்னது இது? என் மேல உனக்கு இவ்ளோ பாசமா? அட அத்தை, நான்லாம் உங்க மேலே பாசமே வச்சது இல்லையா? இல்ல, என்னைக்கே யோசிக்க மாட்டே, இன்னைக்கு என்னவோ யோசிச்சு படுத்துட்டு இருக்கிய வீட்லயே, அதனால கேட்டேன். அத்தை, நீங்கள் மட்டும் எங்கே போகிறீங்க அத்தை? அதனால தான் நான் வீட்டிலே இருந்துட்டேன் அத்தை. சரி சரி, சாப்பிட்டியா இல்லையா காலைல? அட போங்க அத்தை, சேமியா தானே செஞ்சு வச்சிங்க, எனக்கு சாப்பிடவே தோணலை. வேற என்ன மருமகளே பண்றது? நேத்து தானே அங்க போய் நல்லா விருந்து அது இதுன்னு சாப்பிட்டு வந்தோம், அதனால தான் சரி சிம்பிளா பண்ணலாமேன்னு பண்ணேன். அதுவும் சரிதான் அத்தை. அத்தை, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன மருமகளே டவுட்டு? அது வந்து அத்தை, எப்பயுமே நான் தானே எல்லாரும் வீட்டுக்கு போகிறேன். இன்னைக்கு ஒரு நாள் நான் இங்கேயே இருக்க போகிறேன். என்னை தேடி எல்லாரும் வராங்களான்னு இன்னைக்கு பார்க்க போகிறேன். நல்ல ஐடியா மருமகளே, பார்க்கலாம் இன்னைக்கு யார் தான் உன்னை தேடி வராங்கன்னு பார்ப்போம். ஆமா அத்தை. மருமகளே, என்ன அத்தை, என்ன வேணும்? எனக்கு சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஏதோ சாப்பிடணும் போல இருக்கு மருமகளே. அட அத்தை, எனக்கும் அப்படிதான் தெரிஞ்சிச்சு. நீ தான் அப்பப்ப ஏதாவது டிஃப்ரெண்டா செய்வி, அது மாதிரி ஏதாவது செஞ்சு கூட. அதான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன செய்யலான்னு. பேசாம பீஸா செய்யலாமா? அதுக்கான பொருள் ஃபர்ஸ்ட் இருக்கா? அட அத்தை, 2 மாசத்துக்கு முன்னாடி தான் எனக்கு ஈஸ்ட் வேணும், பீஸா செய்வேன், அதை செய்வேன்னு எல்லாம் வாங்கி போட்டேன். எல்லாம் இருக்கு, ட்ரை பண்ணி தான் பாப்போமே. சரி சரி, அப்பனா செய் மருமகளே, செய்யு. சரி, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன், அப்புறம் நல்லா இல்லைன்னா கோச்சிக்க கூடாது. அதெல்லாம் கோச்சிக்க மாட்டேன். சரி, நான் போய் செஞ்சு எடுத்துட்டு வரேன். மருமகளே, ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா? அட அத்தை, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அதெல்லாம் சிம்பிளான வேலை தான். இப்போ பாருங்க எப்படி முடிச்சுட்டு டக்குன்னு எடுத்துட்டு வரேன்னு. டக்குன்னு ரெடி ஆயிருமா? நம்ம வீட்டில் தான் ஓவனே இல்லையே. அட அத்தை, அதுக்கோ ஒரு ஐடியா வச்சிருக்கேன், இருங்க. டேய், அப்பா சாப்பிட்டாராடா? அதெல்லாம் சாப்பிட்டா இருக்கா. அவர் அந்த வீட்ல இருந்து என்னடா பண்றது? இங்க தான் வரது. வரியன்னு தான் கேட்டேன், வரலன்ட்டாரு, நான் வந்துட்டேன். சரி சரி, ஒழுங்கா சாப்பிட்டியா இல்லையா? அதெல்லாம் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன். எங்கக்கா அவளுங்க 2 பேரும்? இன்னைக்கு ஸ்கூல் இல்ல, போயிட்டாளுங்க. நேத்து என்னமோ லீவ் போடுறேன்னு சொல்லிட்டு இருந்தாளுங்க. அப்படிதானே என்கிட்ட சொன்னாலுங்க. நான் தான் ஒழுங்கா கிளம்புங்கடின்னு அடிச்சு துரத்தி விட்டேன். அப்படி பண்ணுக்கா அவளுங்கள. என்னடா அதிசயமா இருக்கு, இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து வீட்லயே இருக்க, எங்கேயும் போல அதிகமா. போர் அடிக்குதுக்கா. நல்லா அடிக்கும் உனக்கு. சரி, நீயே இப்ப சலுப்பாதான் உட்காந்துட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு? அதுவாடா, எப்பயும் வேலையெல்லாம் கரெக்டா முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோயேன், சின்ன வந்துருவா, அப்புறம் எல்லாருமே வந்துருவாங்க, அப்படியே ஜாலியா உட்காந்து கதை நல்லா அரட்டை அடிச்சிட்டு இருப்போம். அப்போ உங்களுக்குலாம் இதுதான் வேலை இல்ல? வீட்டுல வேலை செய்யறேன்ட்டு உட்காந்து ஜாலியா கதை அடிச்சிட்டு இருக்கீங்க. ஓ அப்படியாடா? சரி, நாள்ல இருந்து அக்காக்கு பதில இந்த அக்காக்காக நீ வீட்டு வேலை செய்யறா தங்கம். ஐயோ, நான் தெரியாம சொல்லிட்டேன்க்கா. நீங்கெல்லாம் நிறைய வேலை செய்றீங்க. தெரியுதுல்ல, பயம் வருதுல்ல. சின்னன்னா யாருக்கா? அந்த நட்டையா இருந்தாங்களே அந்த அக்காவா? ஆமாண்டா, அவளேதான். அந்த அக்கா நல்லா ஜாலியா பேசுறாங்கல்ல? ஆமா ஆமா, இந்த ஊர்ல வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா ஜாலியாவே இருக்கு வாழ்க்கையே. தெரியுது. எல்லாம் சேர்ந்து ஜாலியா ஆட்டம் போடுறீங்க. ஒரு இடத்துக்கு போனா எல்லாரும் சேர்ந்து கும்பலா கிளம்பிக்கிறீங்க. ஆமா, நீங்களா ஃப்ரெண்ட்ஸா போறது இல்லையா? அந்த மாதிரி தான். சரி, இப்ப என்ன அந்த அக்கா வரலையேன்னு கவலையா இருக்கா? ஆமாண்டா, டெய்லி வந்துருவா. நாங்க பாட்டு ஜாலியா டீ ஏதோ போட்டு குடிச்சிட்டு ஏதாச்சும் எங்களுக்கு ஏதோ திங்கணும் போல இருந்துச்சுன்னா ஏதோ செஞ்சு சாப்பிட்டு ஜாலியா இருப்போம். இன்னைக்கு அவ காணோம், அதான் கொஞ்சம் கவலையாவும் கடுப்பாவும் இருக்கு. என்ன, நீ தான் போயேன்க்கா அவங்க வீட்டுக்கு? அதான்டா யோசிச்சுட்டு இருக்கேன், அவ வீட்டுக்கு போலாமா இல்ல அவளே கொஞ்ச நேரத்துல வந்துருவாளான்னு. சரி, இன்னும் 10 நிமிஷம் பாக்குறேன், இல்லைன்னா நான் போறேன். வீட்டை இங்க தானே இருப்பேன், இல்ல வீட்டுக்கு போயிருவியா? இங்கதான்க்கா இருப்பேன். சரி, அப்பனா வீட்டை பத்திரமா பாத்துக்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிக்கா, போயிட்டு வா. ஏதாச்சும் டீ வேணுமாடா சொல்லி வச்சு கொடுத்துட்டு போறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு வேணா நானே வச்சு குடிச்சிக்கிறேன், நீ கிளம்பு. அப்ப சரி, வீட்டை பாத்துக்க. எங்கேயாச்சும் போற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போ, வீட்டை பூட்டிட்டு போ. நான் எங்கக்கா போறேன்? நான்லாம் எங்கேயும் போல, வீட்டுல தான் கிடப்பேன், நீ போயிட்டு வா. சரி, மாமா அது வந்தாருன்னா சாப்பிட சொல்லு, காலையிலே சாப்பாடு எடுக்காம போயிட்டாரு. என்ன, நான் போய் கொடுத்துட்டாக்கா? வேண்டாம், எதுக்கு உன்கிட்ட கொடுத்து விட்ட? அவனே இப்பதானே ஊர்ல இருந்து வந்து ரெஸ்ட் எடுக்கிறான் அப்படின்னு என்ன பிடிச்சி திட்டுவாரு. அதனால நீ கடை இங்கேயே, அவர் வந்தாருன்னா சாப்பிட சொல்லு, கேட்டா இப்படிதான் போயிருக்கேன்னு சொல்லிடு. சரி, போயிட்டு வா. வீட்டு திறந்து போட்டு பேன தூங்கி போயிடாதடா, சாத்திட்டு கூட படுத்து தூங்கு. ஐயோ சரி, நான் என்ன சின்ன குழந்தையா உனக்கு? என்ன பண்றது, குழந்தையில இருந்து உன்னை நாங்க தானே பாத்துக்கிறோம், அதனால அப்படியே பழகிருச்சு. சரிக்கா, போயிட்டு வா. அப்பாடி, அக்கா போயிட்டா. இனிமே நம்ம ஆள் கூட ஜாலியா பேச வேண்டியதான். ஹலோ செல்லக்குட்டி, என்ன பண்ற? என்ன இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு, சின்ன பிள்ளைய காணோம், வந்து வாடி போலான்னு கூப்பிட்டு போவாளே. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். சே, நேற்றுலாம் இந்த நேரத்தில் அப்படியே ஜாலியாக இருந்தோம், நல்லா சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு
இங்க பாரு இந்த கிளவி மூஞ்சில முழிச்சுக்கிட்டு ஐயோ கடுப்பா இருக்கு. நல்ல வேலை சண்டை போட்டதுனால இந்த கிளவி என்கிட்ட பேசாம இருக்குது. இல்ல 1008 கேள்வி கேட்டிருக்கோம் நேரத்துக்கு. என்ன பைத்தியக்காரியாட்டம் இதுக்கு அதுக்கும் படுத்துக்கிட்டு மாறிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா? டைம் ஆச்சு, நேரம் கிளம்பி இருக்கணுமே அவ. என்னதான் பண்றான்னு பாப்போம். என்னதான் ஆயிருக்கும் அவளுக்கு? என்ன வந்துச்சு என்னன்னே தெரியலையே. ஒருவேளை உடம்பு சரியில்லையோ? அப்படி என்னதான் பேசுறாவ? காதுலயே விழுக மாட்டேங்குது. அம்மா பேய்! அடச்சே, நானே பயந்து போயிட்டேன். எருமை இப்படியா திரும்புவ? உங்களே உங்க மூஞ்ச கொண்டு வந்து இப்படி வச்சு ஒட்டு கேட்க சொல்லுது. எனக்கு என்ன நீ பேசுறது ஒட்டு கேட்கணும்? எனக்கு என்ன தலையெழுத்தா? அப்பதான் வந்து உட்காந்து இப்படி நிமிந்து பார்க்கறதுக்குள்ள நீ வந்து பேய் மாதிரி மூஞ்ச காட்டுற. ஐயோ அத்தை, நீங்க யாரு என்ன எல்லாம் எனக்கு தெரியும். தெரிஞ்சுட்டு போதே, தெரிஞ்சா வச்சுக்க, எனக்கு என்ன. என்ன நீ கிளம்பாம இங்கேயே இருக்க? அது ஏன் இஷ்டம். ஓ சரி சரி, என்னவோ பண்ணி, எனக்கு என்ன வந்துச்சு. எருமை இடிச்சிட்டு எப்படி எருமை மாடு மாதிரி போறா பாரு. சே அப்பாடி, எப்படியே சைக்கிள் கேப்ல கிளவி ஒரு மிதிச்சுட்டு வந்துட்டேன். அப்பா இப்பதான் மனசே நிம்மதியா இருக்கு. போது பாரு எருமை. சி அப்பாடி எப்படியே போயிட்டா. ஏதோ நம்ம பையன்கிட்ட வாங்கின காசு கொஞ்சம் இருக்கு, அதில் ஏதாச்சும் வாங்கி திம்போம். அடடே லக்ஷ்மி, வா வா வா, வந்து உட்கார் வா. தெரியுமா என்ன பண்றீங்க தனியா உட்காந்துக்கிட்டு? யார் தனியா இருக்கா? அதான் மருமக கிச்சன்ல எனக்காக ஸ்பெஷலா ரெடி பண்ணிட்டு இருக்காளே. என்ன பெரியமா சொல்றீங்க? அதான் இன்னைக்கு சின்ன இந்த பக்கமே வரலையேன்னு தான் வந்தேன். பரவாயில்லையே, இனிமே இவளை தான் இங்க விடக்கூடாது. அப்பதான் நீங்களாம் வரீங்க இங்க. அட அப்படி இல்ல பெரியமா, இன்னைக்கு வீட்டுல வேலையும் இல்ல. சரி எப்படி இந்த நேரத்துக்கு அவ வந்துருவா, அதான் காணமேட்டு வந்த பெரியமா. ஏதாச்சும் உடம்புக்கு இது சரியில்லையா இல்ல என்னாச்சுன்னு பாக்க. அதெல்லாம் இல்ல, நல்லா தான் இருக்கா. உள்ளதான் பீஸா தான் ரெடி பண்ணிட்டு இருக்கா. வா வா, வந்து உட்கார், வா சாப்பிடலாம். அட பெரியமா, ஒருவேளை சாப்பிட்ற நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணிட்டனோ? வா லக்ஷ்மி, நாம என்ன அப்படியே பழகிருக்கோம். வா வந்து உட்கார், வா. சரி பெரியமா. அப்புறம் என்ன லக்ஷ்மி, சமையல்லாம் ஆச்சா? ஆச்சு பெரியமா, எல்லாம் சமைச்சாச்சு. அப்புறம் எங்க அப்பாவுக்கு கொடுத்து விட்டேன். என் தம்பி என் வீட்டில் தான் கிடக்குறான். அப்படியே வீட்டை பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். பரவாயில்ல, இனிமே அவன் இங்கேயே வந்துட்டான், எந்த பிரச்சனையும் இல்லை. நீயும் இருக்க, நீயும் பார்த்துப்ப. ஆமா பெரியமா, நம்ம இருக்கிற வரைக்கும் பார்த்துப்போம், வேற என்ன பண்றது. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு அவனுக்கு கிடைச்சிருக்கு பாரு, அவன் தான் கொடுத்து வச்சிருக்கணும். அட ஏன் பெரியமா, விடுங்க. அடுத்து என்ன, உன் தம்பி கல்யாணம் தானே? அட பெரியமா, அவனே வீட்டில் படுத்துக்கிட்டு கிடக்குறான். அவனை நம்பி எந்த பொண்ணு பெரியமா கல்யாணம் பண்ணிட்டு வரப்போகுது? அதுவும் சரிதான். சரினா ஏதாச்சும் ஒரு வேலை ஏற்பாடு பண்ணி விட்டு கல்யாணத்தை பண்ணி வைங்க. அப்படிதான் பெரியமா பண்ணணும். அவர்கிட்ட தான் ஏதாச்சும் விசாரிக்க சொல்லணும் எங்கேயாச்சும். பரவாயில்ல, உனக்கு வந்த புருஷனும் உன்னை எதுவும் சொல்லாம, அவங்களுக்கு எது செஞ்சாலும் எதுவும் சொல்லாம பாத்துக்கிறாரு. ஆமா பெரியமா, அவர்லாம் அதை பத்திலாம் எதுவும் சொல்றதில்ல. சரி சரி, உன் மாமியார் வீட்டு பக்கம் தான் டச் இல்லையா? ஆனா ஆமா பெரியமா, அந்த சைட்ல நாங்க போறதும் இல்ல, டச்சும் இல்ல, அந்த கிளவி செத்ததுக்கு அப்புறம். இருந்தாலும் அந்த கிளவியெல்லாம் ஓவரா தான் பண்ணுவாள். ஆமா பெரியமா, அவ எப்பயுமே அப்படிதான். அட அத்தை, எங்க சின்ன பாரா, நீயும் வந்திருக்க, ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன் நான் வருவேன், எனக்கும் இந்த வீட்டுல உரிமை இருக்கு. வாடிமா வா, உங்க எல்லாத்துக்குமே உரிமை இருக்குதான், யார் இல்லைன்னா. அதிசயமா இருக்கே, நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கீங்களே. எங்க அந்த சின்ன பிள்ளை? நானும் அவன் வருவா நாங்க உட்காந்துட்டு இருந்தா அவ வரவே காணோம். என் மாமியை கல்வி தான் வந்து உட்காந்து நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு நைஸா காதை வச்சு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அது ஒரு மிதிச்சுட்டு ஒடியான்ட்டேன். அவெல்லாம் திருந்தவே மாட்டான். அட ஆமாத்த, அதெல்லாம் எப்படிதான் வச்சு சமாளிச்சிங்களோ தெரியல. உங்க கூட எல்லாம் என் தலை எழுத்து, என்ன பண்றது. சரியா நின்றுட்டே இருக்கவா, வந்து உட்காருவா. எங்கத்த அந்த சின்ன காண ஆளையே? வருவா உட்காரு. அட லக்ஸு, என்ன நீ இங்கதான் இருக்க? ஆமாண்டி, வரேன்னு சொல்லியிருந்தா நானும் உன் கூட வந்திருப்பேன்ல. அட ஏண்டி, நீங்கெல்லாம் காணமேட்டு தான். சரி என்னாச்சோ, சின்னதானே எல்லாரையும் கூட்டிகிட்டு வருவா, ஓரளவுக்கு உடம்பு சரியில்லையான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு தான் வந்தேன். கரெக்டாக நானும் இப்போ தான் வந்தேன், நீயும் வந்துட்ட. ஓ அப்படியா, சரி லக்ஸு. 2 பேரும் சாப்பிட்டீங்களா இல்லையா? அத்தை பீஸா ரெடி, வந்துட்டேன். என்ன சின்ன வாயை பொழந்து நிக்கிற, என்ன ஷாக் ஆகுற? என்ன பார்க்கறதுக்காக தானே 2 பேரும் வந்திருக்கீங்க. ஆமால சின்ன, ஆமாப்ல, நானும் நீ வருவோன்னு பார்த்தா வரல, அதான் வந்துட்டோம் நாங்க 2 பேருமே. என் மேல உங்களுக்கு இவ்வளோ பாசமா? ஏ சின்ன, என்ன இதெல்லாம்? எவ்வளோ லூசு கிரிக்கி, கிட்ட வாயன், இதை எட்டலன்னு தெரியுதுல்ல. போதும் சின்ன, எதுக்கு இப்ப நீ அழுவுற? அதுவா, இப்போதான் நானும் எங்கள் அத்தையும் பேசிகிட்டு இருந்தோம். நான் இன்னைக்கு போகல, என் மேலே உண்மையாலுமே யார் பாசம் வச்சுருக்காங்களோ அவங்க வருவாங்க என்னை தேடி அப்படின்ட்டு. அதான் உங்களை பார்த்து தான் அப்படியே கண்ணு தனியாக வந்துடுச்சு.
நிஜமாலுமே மாப்பிள்ள பாத்தியா எனக்கும் லக்ஸுக்கும் தான் உன் மேல பாசம். ஆமா ஆமா வரட்டும், நீ 4 முடி பிச்சு விட்டுறேன், அதை மட்டும் காணோம் பாரேன். அவ வந்துருவா சின்ன, வேணா பாரு. எப்படி லட்சுமி சொல்ற? அட பெரியமா, அவ கரெக்டா நாங்க ஏதாச்சும் இந்த மாதிரி ஏதாவது செய்யக்குள்ளதான் வந்து நிப்பா. வேணா பாருங்க, வந்துருவா பாருங்க. ஆமா லக்ஸ், அங்க இருக்கும்போது அப்படிதானே வந்துரும். ஆமாம்ல, இன்னைக்கு என்ன அதிசயமா பீஸா எல்லாம் செஞ்சிருக்க? ஆமா, எங்க அத்தைக்கே ஏதோ சாப்பிடணும் போல இருந்துச்சான், எனக்கும் சாப்பிடணும் போல இருந்துச்சு. பீஸாக்கான பொருள் வாங்கி 2 மாசத்துக்கு மேல ஆச்சு. சரி, அதுவும் வீணா போயிடக்கூடாதுல்ல, அதனால தான் செஞ்சு பார்க்கலாமே செஞ்சேன். பார்க்கவே சூப்பரா இருக்குப்ல. எப்படியும் நீங்க வருவீங்கன்னு நினைச்சேன், அதே மாதிரி வந்துட்டீங்க. என்ன அந்த 4 முடி தான் வரல? அவளும் வந்துருவா பெரியமா, வேணா பாருங்க. சரி சரி வாங்க சாப்பிடலாம் நம்ம. ஆமா லக்ஸ், வா நம்ம சாப்பிடலாம். என்னடி என்ன விட்டு திங்குறீங்க? அப்படியே வாசம் சூப்பரா இருக்கு.